சரி இன்னொரு கேள்வி, திருமணம் என்ற ஒன்று அவசியம் தேவைதானா? இளமையில் தேவை, முதுமையில் அவசியம். வாஸ்தவம். தமிழில் உங்களுக்கு பிடிக்காத வார்த்தை? இல்லை. மோகன், எந்த கேள்வியை கேட்டால் எல்லோரும் ஒரே பதிலை கூறுவார்கள்? சலூனுக்கு போறச்ச வழக்கமா கேட்கிற கேள்வி, சார் லாங்கா ஷார்ட்டா? ₹1 கமிட் பண்ணிக்க மாட்டான். எல்லாரும் சொல்ற பதில் மீடியமா விட்டுப்பா. நமக்கே வம்பு. உங்க குலதெய்வம் இஷ்ட தெய்வம் யார்? என்னுடைய குலதெய்வம் கல்கி, இஷ்ட தெய்வம் தேவர். கிரேட் கிரேட். சார், சுட சுட காதலியின் முத்தம், சுட சுட காபி, இது ரெண்டுல எது ரொம்ப டேஸ்ட்? பேஷ் பேஷ், கேள்வி ரொம்ப நல்லா இருக்கு. முத்தத்துக்கு முன் காஃபி வேஸ்ட், முத்தத்துக்கு பின் காஃபி டேஸ்ட். ஆக மொத்தம் ரெண்டுமே பித்தம். செல்போன் தொண்டா தொல்லையா? தொண்டைக்கு தொல்லை. சார், இப்ப கேளுங்க, ஒற்றுமை வேற்றுமை இது ரெண்டுக்கும் இருக்கிற ஒற்றுமை வேற்றுமை என்ன? அப்படி போடுங்க. ஒற்றுமை வேற்றுமை இந்த இரண்டையும் வேறுபடுத்துவது தலையெழுத்து தான். ஐ மீன் த ஃபர்ஸ்ட் லெட்டர். முதல் வார்த்தை வேவாக இருந்தால் வேற்றுமை, ஓவாக இருந்தால் ஒற்றுமை. இது ஒரு உதாரணம் சொல்றேன்னா, எங்க அம்மாவுக்கும் என் பையனோட அம்மாவுக்கும் தாய்மையில் ஒற்றுமை, மாமியார் மருமகள் என்ற வேற்றுமை. பற்றின்மை, இதுக்கு தாமரை இலை மேல் நீர், இததான் ரொம்ப உதாரணமா சொல்றது. சரி, வேற ஏதாவது உதாரணம் சொல்ல முடியுமா? கண்ணாடியில் ஒட்டாத பிம்பம். லவ்லி. என் ஃப்ரெண்டு சொல்றான், இப்ப நாம ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சோம்னா பின்னாடி கால் நீட்டின்னு படுக்கலான்றான். இதுக்கு நீ என்ன சொல்ற கிரேசி? உழைப்பா தப்பு இல்ல, பட் ஃப்ரெண்டு சொல்றானேன்னு பின்னாடி காலை நீட்டின்னு படுத்துக்காத, பயங்கரமா சுளுக்கிக்கும். அப்புறம் பிரிச்சு விடுறதே கஷ்டம். அதுக்கு உழைப்பு தேவை. பெண்களிடம் ரகசியம் ஏன் தங்குவதில்லை? ரகசியத்தை பட்டென்று போட்டு உடைப்பதுதான் சீக்ரெட் ஆஃப் தர் எனர்ஜி. என்ன அவங்க சிரிக்க மாட்டேங்கிறாங்க? ரகசியமா சிரிப்பாங்க. இதுக்கு சிரிக்கிறாங்க. ஒரு கஷ்டமான கேள்வி, எப்படி ஆன்சர் பண்ற பார்க்கலாம். பேண்ட்டை போட்டுக்கிட்டு வேஷ்டியை கட்டிக்கலாம், வேஷ்டியை கட்டிக்கிட்டு பேண்ட் போட்டுக்க முடியுமா? வேஷ்டியை பஞ்சகச்சமா கட்டிண்டா பேண்ட்டை சுலபமா போட்டுலாமே. என் ஃப்ரெண்டு துரசாமின்னு ஒருத்தன் இருக்கான். அவன் நின்னான்னா வேஷ்டி கட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். நடந்தா தான் தெரியும் அது வெள்ளை பேண்ட்டுன்னு. பேண்ட்டுக்குள்ளேயே நடக்கிற அளவுக்கு துரசாமி பயங்கர தொல சாமி. விகட கவி, இதை திருப்பி போட்டாலும் விகட கவி தான். இது போல ஒரு மாடர்ன் உதாரணம் சொல்ல முடியுமா? SMS திருப்பி போட்டா மட்டும் இல்ல, நாம அனுப்புற SMS 4 பேருக்கு போயிட்டு நமக்கே திரும்பி வரனாலும் வச்சுக்கலாம் இல்லையா? சார், அது என்ன சார்? அது உப்பிட்ட வரை உள்ளளவும் நிறை அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஆரோக்கியமா இருந்த அந்த காலம்மா. இப்ப இருக்கிற பிபிக்கு உப்பிட்ட வரை உள்ளளவும் கரிச்சு கொட்டு. சால்ட் விஷயத்துல அசால்ட்டா இருக்காதீங்க ப்ளீஸ். சுற்றுப்புற சூழல் கெட்டு போனதுக்கு யார் காரணம்? நிஜத்தை வெட்டி நிழலை கொன்று வெயிலில் குளிர் காய்கிறார் மரமண்டை மனிதன். வாவ். கிரேசி, கீதாச்சாரியன் கண்ணன் கடைசி காலத்துல கேவலம் ஒரு வேடங்கியார சாகலாமா? சார், ராமாயணத்துல வாலிய ராமர் மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சு நின்னு கொன்ன. அதுக்கு பரிகாரமா கிருஷ்ணாவதாரத்துல ஒரு மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சி தூங்கி கொண்டிருந்த தன்னை கொல்வதற்கு ஒரு வேடனுக்கு வாய்ப்பளித்தார். ஆக வேடனாக வந்தது வாலி என்ற மாறு வேடன். ராமாவதாரத்தில் மரத்தில் மறைந்தது மாமத யானை, கிருஷ்ணாவதாரத்தில் மரத்தால் மறைந்தது மாமத யானை. இந்த காலத்து ஜனங்களை விட அந்த காலத்து ஜனங்க ரொம்ப ஆரோக்கியமா இருந்தாங்க. இதோட ரகசியம் என்ன? உன்னோட கேள்வியிலேயே ஆன்சர் இருக்கு. ஆரோக்கியம், அதிலே யோக்கியம் இருக்கு. யார் யோக்கியமா இருக்கானோ அவன் ஆரோக்கியமா இருப்பான். ஜன்னகதவெல்லாம் நல்லா திறந்து வைங்கப்பா, சூரிய வெளிச்சமும் காத்தும் வரட்டும். இது அந்த காலம். எல்லா கதையும் இழுத்து மூடுங்கப்பா, ஏசி காத்து வெளில போகுது பார். இது இந்த காலம்.